Good morning students. Last class la நம்ம என்ன பார்த்தோம் ecosystem பார்த்தோம். So ecosystem வந்து நமக்கு very interesting topic. நம்மளோட environmental conditionsல என்ன நடக்குது, நம்மளுடைய surroundings அதாவது biotic components என்ன, abiotic components, biotic components னா என்னென்ன, abiotic components னா என்ன, ecosystem னா என்னன்னு பார்த்தோம். Biotic components depending upon the abiotic components, abiotic components depending upon the biotic components. இது எல்லாமே நம்ம last classல பார்த்திருக்கோம். Then next வந்து productivity னா என்ன அப்படினு பார்த்தோம். Next productivity ஓட types பார்த்தோம். Types of productivity means primary productivity, secondary productivity, community productivity. இது எல்லாமே நம்ம last classல பார்த்தோம். So already நீங்க அது ஒரு வாட்டி read பண்ணிக்கீங்க. Then next வந்து பாத்தீங்கன்னா வேற என்ன பார்த்தோம் அப்படினா concept of trophic levels in ecosystems பார்த்தோம். அப்புறம் energy flow, law of thermodynamics அதெல்லாம் பார்த்தோம். food chain, food web, food biomass and decomposition இதெல்லாமே நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். ஸோ இப்போ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது என்வாயர்மெண்டல் கண்டிஷனில் நம்ம நடக்கக்கூடிய சேஞ்சஸ் வந்து நம்ம பார்க்கும்போது நம்ம வந்து எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சயின்டிஃபிக்காக திங்க் பண்ணணும். ஆல்ரெடி நான் நிறைய டைம் கிளாஸில் சொல்லியிருக்கேன். ஸோ நம்ம வந்து எதையுமே வந்து நம்ம சயின்டிஃபிக்காக கொஞ்சம் திங்க் பண்ணோம் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏதோ ஒரு பிளான்ட்டே பார்க்குறோம். நார்மலாக பார்க்குறவங்க வந்து அது ஜஸ்ட் ஒரு பிளான்ட்டாக தான் பார்ப்பாங்க. அதே நம்ம ஒரு பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு பிளான்ட்டையோ இல்லை ஒரு அனிமலையோ அதை பார்க்கும்போது அந்த பிளான்ட்டோட மார்ஃபாலஜிக்கல் கேரக்டர்ஸ் பற்றி திங்க் பண்ணணும், அதனுடைய அனாட்டமிக்கல் கேரக்டர்ஸ் பற்றி திங்க் பண்ணணும். அது மாதிரி அனிமல்ஸாக இருந்தாலும் சரி, இது என்ன அனிமல்ஸ், இதில் ஏன் இது வந்து இன்செக்டா, இல்லை இது எப்படி ஹெர்பிவோரஸா, கார்னிவோரஸா, ஆம்னிவோரஸா, இப்படி வந்து நம்ம ஒவ்வொரு விஷயத்தையுமே வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா சயின்டிஃபிக்காக நம்ம திங்க் பண்ணணும். அப்படி நம்ம சயின்டிஃபிக்காக நம்ம திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா எந்த ஒரு திங்ஸ் பார்த்தாலும் அது வந்து எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி அது வந்து ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கலாம். இப்போ ஜென்ரலாக வந்து நம்ம என்வாயர்மெண்டல் கண்டிஷன்ஸ் வந்து நம்ம பார்ப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு டூரிஸ்ட் பிளேஸஸே போகிறோம், எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, எல்லாம் பிளான்ஸ் இருக்கும், அனிமல்ஸ் இருக்கும், எல்லாமே வந்து அது பார்க்கும்போது நல்ல ஒரு க்ரீனிஷாக பார்க்குறதுக்கு ரொம்ப நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பட் எல்லாரும் அதனுடைய பியூட்டிஃபுல், அதாவது வந்து அதனுடைய அழகை ரசிக்கும் போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சயின்டிஃபிக்காக வந்து நம்ம திங்க் பண்ணணும். இது எப்படி இந்த ட்ரீ வந்து டாலாக இருக்குது, இதெல்லாம் வந்து என்னது ஹெட்பா ஸ்க்ரப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். நம்ம ஒரு லோயர் கிளாஸ்லேருந்து அப்படி நம்ம ஒவ்வொன்றையும் நம்ம சயின்டிஃபிக்காக திங்க் பண்ணும்போது நம்ம லெவல் சேஞ்சஸ் ஆக 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 நம்ம வந்து அதை இன்னும் கொஞ்சம் நல்ல உள்ள இன்டீரியராக போய் நம்மளோட நாலேஜ் வந்து கெயின் பண்ணிக்க முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சைக்ளோனே வந்துச்சு அப்படின்னா எல்லாரும் அதனால் வரக்கூடிய அஃபெக்ட் அதெல்லாம் பார்க்குறாங்க. நம்ம என்ன பண்ணணும், அது எப்படி உருவாகுது, ஏன் அது உருவாகுது, என்ன ரீசன்ஸ்னால ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிற மாதிரிதெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் சர்ச் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்ம கொஞ்சம் நாலேஜ் வந்து இம்ப்ரூவ் ஆகும். இப்போ நம்ம ஜென்ரலாக வந்து பார்க்கும்போது என்ன பார்ப்போம், பயோட்டிக் காம்போனன்ட்ஸ்னால் லிவிங் காம்போனன்ட்ஸ் அண்ட் ஏபயோட்டிக் காம்போனன்ட்ஸ்னால் நம்ம நான் லிவிங் காம்போனன்ட்ஸ் அப்படின்னு பார்க்கணும். பயோட்டிக் காம்போனன்ட்ஸ் லிவிங் காம்போனன்ட்ஸ் தான், பட் ஏபயோட்டிக் காம்போனன்ட்ஸ் வந்து நான் லிவிங் காம்போனன்ட்ஸ். ஸோ எப்படி ரெண்டுக்கும் ஒரு இன்டர் ரிலேஷன்ஷிப் இருக்குது, எப்படி ஒன்று பயோட்டிக்கு ஏபயோட்டிக்கு டிபெண்ட் பண்ணி இருக்குது, ஏபயோட்டிக் பயோட்டிக்கு டிபெண்ட் பண்ணி இருக்குது. ஸோ அது எப்படி எதை வச்சு அதை பேஸ் பண்ணி இருக்குது. சப்போஸ் பயோட்டிக் இல்லைன்னா ஏபயோட்டிக் இருக்குமா, ஏபயோட்டிக் இல்லை அப்படின்னா பயோட்டிக் இருக்குமா. ஸோ இதெல்லாம் சேர்ந்ததான் ஒரு ஈகோசிஸ்டம் அப்படின்னு பார்த்துருக்கோம். எப்படி அனிமல்ஸ், இப்போ வந்து நம்ம வந்து நிறையா பிளான்ட்ஸ் இருக்குது, நிறையா அனிமல்ஸ் இருக்குது. இப்போ அனிமல்ஸோ இல்லை ஹியூமன் பீயிங்ஸோ அது ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜ் தான் இருக்க முடியும். அதுக்கு மீறி இருக்கும்போது அது என்ன ஆகும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட்ராய் ஆகலை அப்படின்னா வேர்ல்டு வந்து தாங்காது. ஸோ அதனால தான் ஃபுட் செயின், ஃபுட் வெப்பு இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபுட் பிரமிட்ஸு இது எல்லாமே நடக்குது. அந்த ஆர்கானிசம்ஸ் டெஸ்ட்ராய் ஆகுது, அந்த டெஸ்ட்ராயான ஆர்கானிசம் டீகம்போஸ் ஆகி திரும்ப அது வந்து ரீசைக்கிள் ஆகி திரும்ப ஃபார்ம் ஆகுது. இது எல்லாமே வந்து என்னென்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாப்பிக்கு. ஜென்ரலாக நம்ம பார்க்கும்போது லிவிங் காம்போனன்ட்ஸ் வந்து எப்படி அந்த ஒரு பாண்ட் ஈகோசிஸ்டம் இருக்குது, அந்த பாண்ட் ஈகோசிஸ்டத்தில் வந்து லிவிங் காம்போனன்ட்ஸ் எப்படி நான் லிவிங்கை டிபெண்ட் பண்ணி இருக்குது, திரும்ப அது எப்படி திரும்ப ப்ரொடியூஸ் ஆகுது அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக உள்ளே போய் பார்க்கும்போது அது நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டடாக இருக்கும். இப்போ வந்து இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து பார்த்திங்கன்னா பயோஜியோ கெமிக்கல் சைக்கிள்ஸ், அதாவது நியூட்ரியன் சைக்கிள்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பயோஜியோ கெமிக்கல்
cycle. So இது வந்து மெயினா வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா another one nutrient cycle. Nutrient cycle. What is meant by biogeochemical cycle? இப்போ நம்ம சொல்லியிருக்கோம் ஒன்று டிபெண்ட் பண்ணி இருக்குது அப்படின்னு. இப்போ இந்த பயோஜியோகெமிக்கல் சைக்கிள் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்கானிசம்ஸும் என்வாரன்மெண்ட்டுக்கு வந்து பார்த்திங்களா அந்த ஆர்கானிசமும் என்வாரன்மெண்ட்டும் அந்த நியூட்ரியன்ஸை வந்து ஒவ்வொன்றும் அதுக்கு சேஞ்ச் பண்ணிக்குது, எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்குது. எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் நியூட்ரியன்ஸ் between organisms and their environment is one of the essential aspects of an ecosystem. ஆர்கானிசம் இருக்குது, என்வாரன்மெண்ட் இருக்குது, லிவிங் ஆர்கானிசம்ஸ் இருக்குல்ல. ஸோ ஒன்று என்வாரன்மெண்ட்டை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. ஸோ அந்த ஆர்கானிசமும் என்வாரன்மெண்ட்டுக்கும் இடையில் நடக்கக்கூடிய அந்த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் நியூட்ரியன்ட் ப்ராசஸ் இருக்குல்ல, அதை தான் வந்து என்னன்னு சொன்னாங்கன்னா பயோஜியோகெமிக்கல் சைக்கிள்னு சொல்கிறாங்க. பயோஜியோகெமிக்கல் சைக்கிள் ஆர் நியூட்ரியன்ட் சைக்கிள் சொல்கிறாங்க. ஆல் ஆர்கானிசம்ஸ் ரெக்கவர் நியூட்ரியன்ஸ். எல்லா ஆர்கானிசத்துக்குமே, லிவிங் ஆர்கானிசம் எல்லாத்துக்குமே நியூட்ரியன்ஸ் தேவை. பிளான்ஸாக இருந்தாலும் சரி, அனிமல்ஸாக இருந்தாலும் சரி, மைக்ரோப்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை ஹியூமன் பீயிங்ஸாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே நியூட்ரியன்ஸ் இஸ் நெசசரி. ஸோ நியூட்ரியன்ஸ் இல்லை அப்படின்னா என்ன இருக்கும்? இப்போ நம்மளே வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜ் வரைக்கும் தான் ஃபுட் இல்லாமல் இருக்க முடியும், வாட்டர் இல்லாமல் இருக்க முடியும். அதுக்கு மேலே வந்து எந்த ஒரு ஆர்கானிசமாக இருந்தாலும் ஃபுட்டோ இல்லை வாட்டரோ இல்லை எந்த ஒரு நியூட்ரியன்ஸும் இல்லை அப்படின்னா அதனுடைய ஒர்க்கு வந்து கண்டினியூவாக ஸ்டார்ட் ஆகாது. ஸோ இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆல் ஆர்கானிசம், எல்லா ஆர்கானிசத்துக்குமே நியூட்ரியன்ஸ் இஸ் நீட் வெரி மஸ்ட். ஸோ ஆல் ஆர்கானிசம்ஸ் ரெக்வயர் நியூட்ரிஷன்ஸ் ஃபார். எதுக்கு நியூட்ரிஷன்ஸ் தேவை? நியூட்ரிஷன்ஸ்னால என்ன யூஸ்? ஸோ நியூட்ரியன்ஸ் வந்து எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா க்ரோத். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளே நல்லா க்ரோத் ஆகணும், அதுக்கு என்ன தேவை? ப்ரோட்டீன்ஸ் தேவை. ப்ரோட்டீன் டிஃபிஷியன்சினால என்னென்ன டிசீஸ் வரும் நமக்கே தெரியும். ஸோ நியூட்ரியன்ஸ் எதுக்காக தேவை? க்ரோத்து. நெக்ஸ்ட்டு டெவலப்மெண்ட்டு. ஸோ நம்ம வந்து டோட்டலாக வந்து நம்ம ஒரு ஸ்டேஜிலிருந்து இன்னொரு ஸ்டேஜுக்கு வந்து டெவலப்மெண்ட் ஆகிறதுக்கு, டெவலப் ஆகிறதுக்கு. தென் நெக்ஸ்ட்டு மெயின்டெனன்ஸ். நம்ம அந்த கரெக்டான ஈக்குவல் நியூட்ரியன்ஸ் எடுத்துக்கிட்டால் தான் நம்ம கரெக்டான ஒரு ஹைட்டும் சரி, ஒரு பாடி வெயிட்டும் சரி, எல்லாமே கரெக்டாக டெவலப் பண்ணி பண்ண முடியும். அதே அனிமல்ஸாக இருந்தாலும் சரி, பிளான்ட்டாக இருந்தாலும் சரி, இன்க்ளூடிங் ஹியூமன் பீயிங்ஸாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் அதுக்கு தேவையான நியூட்ரியன்ஸ் இருந்தால் தான் அது க்ரோத் ஆக முடியும், டெவலப் ஆக முடியும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் எதுக்கு தேவை? ரீப்ரொடக்ஷனுக்கு தேவை. ரீப்ரொடக்ஷன் என்னென்னா நெக்ஸ்ட் ஜென்ரேஷனை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான் வந்து ரீப்ரொடக்ஷன் அப்படின்னா. ஸோ சர்க்குலேஷன் ஆஃப் நியூட்ரியன்ஸ் வித் இந்த இப்போ இது எல்லாத்துக்குமே நியூட்ரியன்ஸ் தேவை. இந்த நியூட்ரியன்ஸ் எப்படி டைரெக்டாக கிடைக்குதா? பிளான்ட்டாக இருந்தாலும் சரி, அனிமல்ஸாக இருந்தாலும் சரி, என்ன டைரெக்டாக அப்படியே வந்து கிடைச்சிருமா? கிடைக்காது. ஸோ ஒவ்வொரு ஆர்கானிசத்திலிருந்து ஒவ்வொரு ஃபுட்டு நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். ஃபுட்டு வந்து எப்படி ஒரு ஆர்கானிசத்திலிருந்து இன்னொரு ஆர்கானிசத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். சர்க்குலேஷன் ஆஃப் நியூட்ரியன்ஸ் within the ecosystem or biosphere is known as biogeochemical cycles. Circulation of nutrients. Nutrients வந்து என்ன ஆகுது? சர்க்குலேட் ஆகுது. எதில் சர்க்குலேட் ஆகுது? ஈகோசிஸ்டம் ஆர் பயோஸ்பியர். நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஈகோசிஸ்டம் இஸ் அதர்வைஸ் கால்ட் அஸ் பயோஸ்பியர். ஸோ அந்த நியூட்ரியன்ஸ் வந்து சேஞ்சஸ் ஆகுது. ஒரு சர்க்குலேட் ஆகுது, ஒரு ஆர்கானிசத்துலேருந்து இன்னொரு ஆர்கானிசத்துக்கு சர்க்குலேட் ஆகுது. இதை தான் வந்து என்னன்னு சொன்னாங்கன்னா பயோஜியோகெமிக்கல் சைக்கிள் ஆர் ஆல்சோ கால்ட் அஸ் சைக்ளிங் ஆஃப் மெட்டீரியல்ஸ். ஒரு இடத்துல வந்து இன்னொரு இடத்துக்கு வந்து மெட்டீரியல்ஸ் வந்து நடக்கக்கூடிய ஒரு அப்படியே சுற்றி நடக்கக்கூடிய ப்ராசஸ் தான் வந்து சைக்கிள்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் பயோஜியோகெமிக்கல் சைக்கிள் ஆர் சைக்ளிங் மெட்டீரியல்ஸ். ஓகே, இப்போ இந்த சைக்கிள் வந்து பார்த்திங்கன்னா there are two basic types இருக்குது. First one is gaseous cycle. Gaseous cycle means அதாவது gases வந்து எப்படி வந்து சர்க்குலேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறது. ஸோ அந்த gaseous cycle வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிஜன், கார்பன் அண்டு நைட்ரஜன் இன்க்ளூடிங். ஸோ gaseous cycle வந்து it includes atmospheric, oxygen, carbon அண்டு நைட்ரஜன். And second one, sedimentary cycle. Sedimentary cycle, it includes the cycles of phosphorus, sulfur and nitrogen cycle. So sulfur, phosphorus and calcium which are present in sediments of earth. அதாவது எர்த்தில் வந்து செடிமெண்ட்டாக இருக்கக்கூடிய அந்த பார்ட்ஸில் வந்து
ஆக்சிஜன், பாஸ்பரஸ், சல்ஃபர், நைட்ரஜன் இதெல்லாமே ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இதுதான் வந்து என்னன்னு சொல்கிறாங்க நைட்ரஜன் சைக்கிள். So first one is gaseous cycle. Gaseous cycle means example oxygen, carbon and nitrogen. Next one is sedimentary cycle, phosphorus, sulfur and nitrogen cycle. So in the biogeochemical cycle there are two basic types in pathano. First one gaseous cycle and the second one sedimentary cycle. Next many of cycles mentioned above the studied by in a previous classes. நிறைய கிளாஸ்ல எல்லாம் என்ன படிச்சிருக்கோம், நிறைய சைக்கிள்ஸ் படிச்சிருக்கோம். என்னென்ன சைக்கிள், அதாவது நம்ம லோயர் கிளாஸில் வந்து நிறைய சைக்கிள் படிச்சுட்டு வந்திருக்கோம். இப்போ ஆல்ரெடி நிறையா சைக்கிள் இருக்குது. C3 சைக்கிள், C4 சைக்கிள், கெல்வின் சைக்கிள், கிரப் சைக்கிள், இந்த மாதிரி நிறைய சைக்கிள்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நம்ம இந்த இதில் டாப்பிக்கில் நம்ம என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா, மெயினாக நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து என்ன பார்த்தீங்கன்னா கார்பன் அண்டு பாஸ்பரஸ் சைக்கிள் தான் வந்து இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. கார்பன் சைக்கிள் அண்டு பாஸ்பரஸ் சைக்கிள் தான் வந்து இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கார்பன் சைக்கிள். இந்த கார்பன் சைக்கிள் இது வந்து கேசியஸ் எக்ஸ்சேஞ்ச் மூலிமா நடக்குது. ஸோ எப்படி வந்து கார்பன் வந்து நமக்கு வந்து கிடைக்குது, எப்படி வந்து பிளான்ட் வந்தாலும் அனிமல் இருந்தாலும் எடுத்துக்கிட்டு இந்த சர்க்குலேஷன் ஆஃப் கார்பன் பிட்வீன் ஆர்கானிசம்ஸ் அண்ட் என்வாயர்மெண்ட் இஸ் நோன் அஸ் த கார்பன் சைக்கிள். என்வாயர்மெண்ட்டுக்கும் ஆர்கானிசத்துக்கும் இடையில வந்து கார்பன் டிரான்ஸ்ஃபர் ஆகக்கூடிய ப்ராசஸ் தான் வந்து கார்பன் சைக்கிள் அப்படின்னு சொன்னாங்க. இந்த சர்க்குலேஷன் ஆஃப் கார்பன், அதாவது சர்க்குலேஷன் ஆஃப் கார்பன் இங்கே அது ஆர்கானிசத்துக்கும் அண்டு என்வாயர்மெண்ட்டுக்கும் சர்க்குலேட் ஆகக்கூடிய ப்ராசஸ் தான் வந்து கார்பன் சைக்கிள்னு சொல்கிறாங்க. கார்பன் வந்து ஒரு inevitable part of all biomolecules and is substantially infected by the change in global climate. கார்பன் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். அது வந்து இட்ஸ் நீடு. அது இருந்தால் தான் வந்து நம்ம நடக்கக்கூடிய அந்த ப்ராசஸ் எல்லாமே வந்து கரெக்டாக நடக்கும். ஸோ அதனால வந்து கார்பன்கிறது வந்து ஒன்று என்னென்னா inevitable part of all biomolecules அப்படின்னு சொன்னாங்க. So the cycling of carbon between organisms and atmosphere is a consequence of two reciprocal process of photosynthesis and respiration. ஸோ இந்த கார்பன் வந்து எப்படி பிளான்ட்லேருந்து மற்ற அனிமல்ஸ் கிடைக்குது, ஸோ அதுக்கப்புறம் அதுலேருந்து மற்ற இதுக்கு எப்படி டிரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படிங்கிறத வந்து இந்த ப்ராசஸில் சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்கிறாங்க, ஃபோட்டோசிந்தசிஸ் சொல்கிறாங்க. ஆல்ரெடி வி நோ அபவுட் த ஃபோட்டோசிந்தசிஸ். ஃபோட்டோசிந்தசிஸ்னால் என்ன, இந்த ப்ராசஸ் என்ன, ஃபோட்டோசிந்தசிஸ்னால் பிளான்ட் வந்து தன்னுடைய ஃபுட்டை வந்து தானே ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான் வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் சொல்கிறோம். ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு என்னென்ன திங்ஸ் நீடு, நமக்கு தெரியும், லைட் தேவை, கார்பன் டை ஆக்சைடு தேவை, வாட்டர் தேவை, இது எல்லாமே இருந்தால் தான் ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் நடக்கும். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் நடக்குது. என்ன பண்ணுது, க்ரீன் பிளான்ட்ஸ் இருக்கும். இந்த க்ரீன் பிளான்ட்ஸ் வந்து எதை யூட்டிலைஸ் பண்ணுது, கார்பன் டை ஆக்சைடை யூட்டிலைஸ் பண்ணிக்குது. ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் மூலிமா அது என்ன பண்ணுது, கார்பன் டை ஆக்சைடை யூட்டிலைஸ் பண்ணிக்குது. நெக்ஸ்ட் அது என்ன பண்ணுது அப்படின்னா, க்ரீன் பிளான்ட்ஸ் யூட்டிலைஸ் த கார்பன் டை ஆக்சைடு அண்டு கன்வெர்டட் இன்டு குளுக்கோஸ். ஸோ அது என்ன ஆகுது, குளுக்கோஸாக கன்வெர்ட் ஆகுது. ஸோ அந்த குளுக்கோஸில் வந்து என்ன இருக்குது, கார்போஹைட்ரேட் இருக்குது, ப்ரோட்டீன்ஸ் இருக்குது அண்டு லிப்பிட்ஸ் இருக்குது. கார்போஹைட்ரேட்ஸ், ப்ரோட்டீன்ஸ் அண்டு லிப்பிட்ஸ். இப்போ பிளான்ட் வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் மூலிமா தன்னுடைய ஃபுட்டை தானே ப்ரிப்பேர் பண்ணிக்குது. அது என்ன பண்ணுது, கார்பன் டை ஆக்சைடை யூட்டிலைஸ் பண்ணிக்குது. அதுக்கப்புறம் அதை என்னவா கன்வெர்ட் பண்ணுது, குளுக்கோஸாக கன்வெர்ட் பண்ணுது. அந்த கன்வெர்ட் பண்ண குளுக்கோஸில் வந்து பார்த்திங்கன்னா கார்போஹைட்ரேட்ஸ், ப்ரோட்டீன்ஸ் அண்டு லிப்பிட்ஸ் இருக்குது. ஸோ இப்போ இந்த கார்போஹைட்ரேட்ஸ், ப்ரோட்டீன்ஸ் அண்டு லிப்பிட்ஸ்னால் வந்து எதில் ஸ்டோர் ஆகும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, plant tissues stored in your plant tissuesல போய் ஸ்டோர் ஆகிக்கும். இது ப்ரிப்பேர் பண்ணது எல்லாமே வந்து கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன்ஸ் அண்ட் லிப்பிட்ஸ் எல்லாமே வந்து என்ன பண்ணுன்னா ஸ்டோர்ட் இன் பிளான்ட் டிஷ்யூவில் போய் ஸ்டோர் ஆகிக்கும். நெக்ஸ்ட் வந்து இப்போ பிளான்ட் டிஷ்யூஸில் வந்து ஸ்டோர் ஆகிடுச்சு, நம்ம பார்த்துருக்கோம். அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு வந்து அந்த பிளான்ட்டை எது சாப்பிடும், ஹெர்பிவோரஸ் சாப்பிடும். வாட் இஸ் மீன் பை ஹெர்பிவோரஸ்? ஹெர்பிவோரஸ்னால் ஒன்லி பிளான்ட் ஈட்டிங் அனிமல்ஸ். ஹெர்பிவோரஸ் மீன்ஸ் ஒன்லி பிளான்ட்டை மட்டுமே இது பண்ணக்கூடியதான் ஹெர்பிவோரஸ்.
ஸோ இப்போ இது வந்து பிளான்ட்டை மட்டுமே சாப்பிடக்கூடிய அனிமல்ஸ் என்னது ஈட்டன் அப் பை ஹெர்பிவர்ஸ். இப்போ இதில் இருக்கக்கூடிய இதை வந்து ஸ்டோர் பிளான்ட் டிஷ்யூவில் ஸ்டோர் ஆயிடுச்சு. இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து ஈட்டன் அப் ஹெர்பிவர்ஸ். ஹெர்பிவர்ஸ்னால் என்னது பிளான்ட்டை மட்டுமே சாப்பிடக்கூடிய அனிமல்ஸ் தான் நம்ம ஹெர்பிவர்ஸ்னு சொல்கிறோம். இப்போ இந்த பிளான்ட்டை வந்து இந்த ஹெர்பிவர்ஸ் எடுத்துச்சு சாப்பிட்டுச்சு. இப்போ இதில் இருக்கக்கூடிய அந்த எனர்ஜி வந்து நெக்ஸ்ட் எங்கே போகும் ஹெர்பிவரஸை சாப்பிடக்கூடிய கார்னிவரஸ்க்கு போகும். நெக்ஸ்ட்டு கார்னிவரஸ்க்கு போகும். கார்னிவரஸ்னால் என்னது அனிமல்ஸ் மட்டுமே ஃப்ளஷ் ஈட்டிங் அனிமல்ஸ். ஸோ இந்த கார்னிவரஸ்க்கு போகும். இதுதான் வந்து நம்ம ஃபோட்டோசிந்தசிஸ் ஃபார்முலா. 6CO2 கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் 6H2O எதுவாக கன்வெர்ட் ஆகுது லைட் எனர்ஜி வந்து கெமிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுது C6H12O6 ப்ளஸ் 6O2. இதுதான் ஃபோட்டோசிந்தசிஸ் ஃபார்முலா. இப்போ என்ன பண்ணுது பிளான்ட் வந்து எனர்ஜியை ஸ்டோர் பண்ணுது. அந்த ஸ்டோர் பண்ண அந்த மெட்டீரியல்ஸை வந்து ஹெர்பிவோரஸ் சாப்பிடுது. நெக்ஸ்ட்டு அந்த ஹெர்பிவோரஸ் அதாவது பிளான்ட் ஈட்டிங் அனிமல்ஸை வந்து நெக்ஸ்ட் எது சாப்பிடுது கார்னிவோரஸ் சாப்பிடுது. எந்த ஒரு ஆர்கானிசமாக இருந்தாலும் அதுக்கு ஒரு எண்டிங் பாயிண்ட்டுன்னு இருக்கும். ஸோ அப்படி அந்த எண்டிங் பாயிண்ட் இருக்கும்போது அது என்ன பண்ணுது அப்படின்னா அந்த டெட்டு அதாவது அது ஒரு டெட் லைன்னு ஒன்று இருக்கும். இப்போ இந்த கார்னிவோரஸ் இந்த அனிமல்ஸ்லாம் வந்து எடுத்துக்குது. இது வந்து டெட் ஆகிடுது. இப்போ இதை வந்து எது டீகம்போஸ் பண்ணோம் இப்போ கார்னிவோரஸ் சாப்பிட்டு முடிஞ்சிச்சு. இதுக்குன்னு ஒரு எண்டிங் பாயிண்ட் இருக்கும். அது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு டெட்லைன் இருக்கும். அது டெட் ஆனதுக்கப்புறம் அங்கே என்ன நடக்கும் டீகம்போஷன் ப்ராசஸ் நடக்கும். அந்த டீகம்போசஸ் ப்ராசஸை பண்ணக்கூடிய அந்த பர்சன்ஸ் யார் பாக்டீரியா அண்டு ஃபங்கை. ஸோ இந்த கார்னிவோரஸை வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க டீகம்போஸ் பண்ணுறாங்க. அப்போ அந்த டீகம்போஸ் பண்ணதுக்கப்புறம் அது என்ன ஆகும் நெக்ஸ்ட்டு டீகம்போஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த பார்ட்டிகல்ஸ் எல்லாமே வந்து என்ன ஆகும் சாயிலில் மிக்ஸ் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் அந்த சாயிலில் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் திரும்ப என்ன ஆகும் ப்ராசஸ் ஆகும் அந்த சாயிலில் வந்து டிசால்வ் ஆயிடும். சாயிலில் டிசால்வ் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணும் திரும்ப பிளான்ட் அதை எடுத்துக்கும். திரும்ப அந்த பிளான்ட் வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் பண்ணும். திரும்ப ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணதை வந்து ஹெர்பிவோரஸ் எடுத்துக்கும். ஹெர்பிவோரஸ் எடுத்துகிற கார்னிவோரஸ் எடுத்துக்கும். கார்னிவோரஸ் எடுத்துகிற டீகம்போசர் ப்ராசஸ் ஆகி அது சாயில் பார்ட்டிகல்ஸில் மிக்ஸ் ஆகும். அந்த சாயில் பார்ட்டிகல்ஸில் மிக்ஸ் ஆனதை வந்து திரும்ப என்ன பண்ணும் பிளான்ட் வந்து எடுத்துக்கும். ஸோ இப்படி தான் வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் மூலிமா அந்த கார்பன் டை ஆக்சைடு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுது. அதுக்கப்புறம் அது என்ன பண்ணும் அட்மாஸ்பியரில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மேஷன் ஆஃப் ஷெல். ஸோ நம்ம பார்த்துருக்கோம். இப்போ வந்து இது பிளான்ட்ஸ் மூலிமா அது எப்படி நடக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மேஷன் ஆஃப் ஷெல். இப்போது மெரைன் அனிமல்ஸ் வந்து என்ன பண்ணுவோம் யூட்டிலைஸ் கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கும். அது என்ன ஆகும் டிசால்வ் இன் வாட்டரில் வந்து டிசால்வ் ஆகும். மெரைன் அனிமல்ஸ்னால் லைக் புரோட்டோசோவான்ஸ் கோரல்ஸ் மொலஸ்கஸ் ஆல்கே இது எல்லாமே வந்து என்னன்னு சொல்லலாம் மெரைன் அனிமல்ஸ்ன்னு சொல்லலாம். இப்போ இதெல்லாமே வந்து அந்த சீ வாட்டரில் வந்து என்ன இருக்கும் கார்பன் டை ஆக்சைடு இருக்கும். அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா வாட்டரில் வந்து டிசால்வ் ஆகிருக்கும். அதை வந்து மெரைன் இருக்கக்கூடிய அனிமல்ஸ் வந்து புரோட்டோசோவான்ஸ் கோரல்ஸ் மொலஸ் ஆல்கே இது எல்லாமே வந்து அதை எடுத்துக்கும். அப்போ வந்து இப்படி தான் வந்து அது டிரான்ஸ்ஃபர் ஆகுது. இப்போ என்னவாகுது கார்பன் டை ஆக்சைடு வந்து என்னவா கன்வெர்ட் ஆகுது கால்சியம் கார்பனேட்டாக கன்வெர்ட் ஆகுது. ஸோ கால்சியம் கார்பனேட் இது வந்து ரிவர்சபிள் ப்ராசஸ்ஸு. கார்பன் டை ஆக்சைடு வந்து கால்சியம் கார்பனேட்டாக கன்வெர்ட் ஆகுது. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஸ்டெப்ஸில் வந்து அது சேஞ்சஸ் ஆகுது. எப்படி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கார்பன் டை ஆக்சைடு கால்சியம் கார்பனேட்டாக கன்வெர்ட் ஆகுது. ஸோ இந்த கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் வாட்டரோட மிக்ஸ் ஆகி என்ன நடக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா என்னவா கன்வெர்ட் ஆகுதுன்னா கார்போனிக் ஆசிடாக கன்வெர்ட் ஆகுது. H2SO3 கார்போனிக் ஆசிடாக கன்வெர்ட் ஆகுது. ஸோ இந்த கன்வெர்ட் ஆன தென் நெக்ஸ்ட்டு கன்வெர்ட் ஆன அந்த கார்போனிக் ஆசிட் இருக்குது பார்த்தீங்களா இந்த கார்போனிக் ஆசிட் வந்து டிசோசியேட் ஆகி ஹைட்ரஜன் அயன்ஸ் ப்ளஸ் பைகார்பனேட்டாக கன்வெர்ட் ஆகுது. நெக்ஸ்ட்டு பைகார்பனேட்டாக கன்வெர்ட் ஆகுது. தென் நெக்ஸ்ட்டு கன்வெர்ட் ஆன அந்த பைகார்பனேட் இஸ் டிசோசியேட் டு H plus CaCO3 ஸோ கால்சியம் கார்பனேட்டாக கன்வெர்ட் ஆகுது. இது எங்கே இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சி அனிமல்ஸில் நம்ம பார்த்துருக்கோம். அதில் வந்து அந்த ஷெல் அந்த அனிமல்ஸோட அந்த மேலே அந்த ஓடு இருக்குது பார்த்திங்களா அதில் வந்து ஷெல் இருக்கும். ஸோ அந்த செல் அதாவது அந்த ஓடு இருக்குது பார்த்திங்களா அந்த ஓட்டில் தான் இந்த கால்சியம் கார்பனேட்ஸ் இருக்கும். அந்த சீல இருக்கக்கூடிய அனிமல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டெட் ஆகிரும். அதுக்குன்னு ஒரு டெட் லைன்ஸ் இருக்குல்ல ஸோ அது டெட் ஆகி சீட் வாட்டர் இருக்குல்ல அதுக்கு அடியில் போய் செடிமெண்ட் ஆகிக்கும்.
செடிமெண்ட் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதில் இருக்கக்கூடிய அந்த கால்சியம் கார்பனேட் வந்து என்ன ஆகும் அப்படின்னா திரும்ப கன்வெர்ட் ஆகி அதுக்கு தேவையான ப்ராசஸை பண்ணும். ஸோ இப்படி தான் வந்து அதிலிருந்து திரும்ப இருக்கக்கூடிய அனிமல்ஸ் வந்து அதுக்கு தேவையான கார்பன் டை ஆக்சைடை வந்து எடுத்துக்கும். இப்படி தான் வந்து பிளான்ட்ஸ் மூலியமாகவும் அனிமல்ஸ் மூலியமாகவும் அந்த சைக்கிள் கார்பன் சைக்கிள்ஸ் வந்து சேஞ்சஸ் ஆகிறது. நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா so this one is called as carbon cycle.